மாநில அரசு போடுகின்ற தீர்மானங்களை மத்திய அரசு மதிப்பது கிடையாது. இங்கு போடுகிற தீர்மானங்களில் எந்த பயனும் இல்லை. தென் மாவட்ட விவசாயிகள் சங்க பொதுச் செயலாளர் பேட்டி. சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூரில் தென் மாவட்ட விவசாயிகள் சங்க மாவட்ட நிர்வாகிகள் கூட்டம் மாவட்ட தலைவர் சோனையன் தலைமையில் நடைபெற்றது. இக்கூட்டத்தில் வருகின்ற 18 புதுக்கோட்டையில் நடைபெற இருக்கும் தர்ணா போராட்டத்தில் சிவகங்கை மாவட்டம் முழுவதும் இருந்து 300 பேர் கலந்து கொள்ள வேண்டும் உள்ளிட்ட 5 முக்கிய தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டுள்ளது. கூட்டத்தில் மாநில பொதுச் செயலாளர் அர்ஜுனன், மாநில செயலாளர் முருகன், மாவட்ட செயலாளர் கருணாநிதி, திருப்பத்தூர் ஒன்றிய செயலாளர்கள் விஜயபாஸ்கர் உட்பட ஏராளமான நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். பின்பு செய்தியாளர்களை சந்தித்த மாநில பொதுச் செயலாளர் அர்ஜுனன் பேட்டியளிக்கையில், தென் மாவட்ட விவசாயிகள் சங்கம் கட்சி சார்பற்ற எங்களுடைய சங்கத்தின் சிவகங்கை மாவட்ட குழு கூட்டம் திருப்பத்தூரிலே நடைபெற்று கொண்டிருக்கிறது. தமிழகத்தில் புதிதாக பொறுப்பேற்றிருக்கிற தமிழக வெற்றிக் கழக அரசாங்கம் காவிரி, வைகை, கிருதுமால், குண்டாறு இணைப்பு கால்வாய் திட்டத்திற்கு கடந்த 5ஆம் தேதி பொது பட்ஜெட்டில் 150 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்து அறிவித்திருக்கிறது. இந்த அரசாங்கத்தை தமிழ்நாட்டில் ஏற்பட்டிருக்கிற மாற்றத்தை நாங்கள் வரவேற்கிறோம். அதே நேரத்தில் பிரச்சனைகளின் அடிப்படையில் இஷ்யூ பேஸ்டு இந்த அரசாங்கத்துக்கு நாங்கள் ஆதரவையும் எதிர்ப்பையும் தெரிவிக்கிறோம். பொது பட்ஜெட் வேளாண்மை பட்ஜெட்டிலே எங்களுடைய தென் மாவட்ட சங்கம் பல்வேறு கருத்துக்களிலே எங்களுக்கு உடன்பாடு கிடையாது. அதே சமயம் நெல் விலை, கரும்பு விலை உயர்வை நாங்கள் வரவேற்கிறோம். குறிப்பாக எங்களுடைய இந்த காவிரி, வைகை, கிருதுமால், குண்டாறு இணைப்பு கால்வாய் திட்டத்திற்கு இந்த திட்டத்தை 2021 அறிவிக்கிற பொழுதே இதனுடைய மதிப்பீடு 14,000 கோடி. இன்றைக்கு இதனுடைய திருத்திய மதிப்பீடு 21,000 கோடி. இந்த அரசாங்கம் அறிவித்திருக்கிற 150 கோடியை வைத்து 5 கிலோமீட்டர் தூரம் தான் கால்வாய் வெட்ட முடியும். இப்படியே போனால் 50 ஆண்டுகள் ஆனாலும் இந்த திட்டம் வந்து சேராது என்பதைத்தான் எங்களுடைய சங்கம் வருத்தத்தோடு இந்த நேரத்தில் சுட்டிக்காட்டுகிறது. பாப்புலர் ஸ்கீம்ஸ் என்று சொல்லக்கூடிய வாக்கு வங்கி அரசியலுக்காக செய்யக்கூடிய திட்டங்களுக்கு அதிகமான நிதி ஒதுக்கப்படுகிறது. தங்க மோதிர திட்டம், அண்ணன் சீர் திட்டம், இது மாதிரி மக்களுக்கு உடனடி பயன் கிடைக்கக்கூடிய திட்டங்களுக்கு ஒதுக்குற நிதியை விட நெடுஞ்சாலைகளுக்கு 21,000 கோடி ஒதுக்குகிற இந்த நேரத்தில் நீர்ப்பாசன திட்டங்களுக்கான நிதி ஒதுக்கீடு என்பது மிக 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 குறைவாக இருக்கிறது. நீர்ப்பாசன திட்டங்களை செய்யாமல், விவசாயத்தை பாதுகாக்காமல் 8 கோடி மக்களுக்கு எப்படி உணவு தானியத்தை உற்பத்தி செய்ய முடியும்? எனவேதான் வருகிற 18ஆம் தேதி புதுக்கோட்டையில கரூர், திருச்சி, புதுக்கோட்டை, சிவகங்கை, ராமநாதபுரம், விருதுநகர், தூத்துக்குடி ஆகிய 7 மாவட்டங்களும் சேர்ந்து 2,000 கோடி ரூபாய் எங்களுக்கு காவிரி, வைகை, கிருதுமால், குண்டாறு திட்டத்துக்கு ஒதுக்க வேண்டும் என்று வலியுறுத்தி முதல்வர் அவர்களின் கவனத்தை ஈர்க்கக்கூடிய மாபெரும் தொடர்முழக்க போராட்டத்தை நாங்கள் புதுக்கோட்டையிலே நடத்த இருக்கிறோம். ஆயிரக்கணக்கான விவசாயிகள் 7 மாவட்டங்களிலிருந்து கலந்து கொள்ள இருக்கிறார்கள். தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் சட்டசபையிலே விதி எண் 110 எங்களுக்கு 2,000 கோடி ரூபாய் நிதி ஒதுக்க வேண்டும், இது 8 லட்சம் ஏக்கர் பாசன வசதி கொடுக்கக்கூடிய திட்டம் என்கிற அடிப்படையில வலியுறுத்தி 18ஆம் தேதி புதுக்கோட்டையிலே இந்த தர்ணா போராட்டம் நடைபெறுகிறது. சிவகங்கை மாவட்டத்திலிருந்து இன்றைய கூட்டத்திலே 300 பேர் அந்த தர்ணாவுக்கு கலந்து கொள்வது என்று மாவட்ட குழுவிலே முடிவு செய்திருக்கிறோம். பொதுவாக விவசாயத்தை பற்றிய ஒரு பேசிக் நாலேஜ் என்று சொல்லுவோம், அடிப்படை ஞானமும் விவசாயிகள் சந்திக்கிற அன்றாட பிரச்சனைகளை பற்றிய ஒரு டே டு டே அட்டென்ஷனும் அரசாங்கத்துக்கு இல்லை என்பதைத்தான் நாங்கள் சொல்லுகிறோம். அது இருந்தால் விவசாயத்துக்கு வெறும் 14,000 கோடி இவர்கள் ஒதுக்கி இருக்க மாட்டார்கள். 4 லட்சம் கோடிக்கு பட்ஜெட் போடுகிற தமிழக அரசாங்கம் அதில் 25% கால் பங்கு 1 லட்சம் கோடி எங்களுக்கு விவசாயத்துறைக்கும் நீர்ப்பாசனத்துக்கும் ஒதுக்க வேண்டும். இல்ல, தொடர்ச்சியான போராட்டங்களின் மூலமாகத்தான் சாதிக்க முடியும் என்பது எங்களுடைய கடந்த கால அனுபவம். 20 ஆண்டுகள் உங்களுடைய தொடர் போராட்டத்தின் விளைவாகத்தான் 2008 கலைஞர் அவர்கள் அதை நிதிநிலை அறிக்கையிலே சேர்த்தார். 2014 மாண்புமிகு ஜெயலலிதா அம்மா அவர்கள் இதை அணையை கட்டி திறந்து வைத்தார். 2021 எடப்பாடி கே. பழனிசாமி அவர்கள் இதற்கு அடிக்கல் நாட்டினார்.
இதெல்லாம் 20 ஆண்டுகள் எங்களுடைய தொடர் போராட்டத்தின் கிடைத்த விளைவுகள் தானே தவிர, எனவே இந்த அரசாங்கத்தையும் எதிர்த்து நாங்கள் இந்த கவன ஈர்ப்பு இயக்கத்தை நடத்துகிறோம். முதலமைச்சரை சந்திப்போம், நீர்ப்பாசன அமைச்சரை சந்திப்போம், வேளாண்மை அமைச்சரை சந்திப்போம். அது ஒரு பக்கம், இயக்கங்கள் ஒரு பக்கம், அதிகாரிகளை அமைச்சர்களை சந்திப்பது ஒரு பக்கம். இரண்டும் நம்முடைய தண்டவாளத்தை போல சென்றால்தான் அதிலே வெற்றி பெற முடியும். 80வது சுதந்திரத்தை கொண்டாட போறோம். ஒட்டுமொத்த 80 ஆண்டுகளில் இந்தியாவை ஆண்ட மத்திய அரசுகள், மாநில அரசுகள் வேளாண்மையை வஞ்சித்திருக்கிறார்கள் என்றுதான் நான் சொல்லுவேன். ஏன்னா ஒரு சின்ன தகவல், மத்திய அரசின் பட்ஜெட் 50 லட்சம் கோடி, விவசாயத்துக்கு ஒதுக்கீடு 1,62,00,000, 3.25% தான் மத்திய அரசு வேளாண்மைக்கு ஒதுக்குகிறது. எனவே விவசாயத்தை வஞ்சிக்கிறார்கள். கங்கையை புனிதமாக்குகிறார்கள், காவிரியை புனிதமாக்க வேண்டாமா? வெண் கெட்டுவா நதிகளை மத்திய பிரதேசத்தில் இணைக்கிற மத்திய அரசாங்கம் 40,000 கோடியில கோதாவரி காவிரியை இணைக்க வேண்டாமா? ஒரு கண்ணிலே வெள்ளையும் ஒரு கண்ணிலே சுண்ணாம்பும் தான் ஆட்சியாளர்கள். நகர்ப்புற வளர்ச்சிக்கும் பெருநகரங்களின் வளர்ச்சிக்கும் முக்கியத்துவம் கொடுக்கிற இவர்கள் கிராமப்புறங்களுக்கும் விவசாயத்துக்கும் அந்த முக்கியத்துவம் கொடுப்பது கிடையாது. அதைத்தான் நாங்கள் சொல்லுகிறோம். காவிரி பிரச்சனையை பொறுத்தவரை மேகதாதுவிலே அணை கட்டக்கூடாது. ஏற்கனவே தமிழ்நாட்டை ஆண்டவர்கள் எந்த கட்சியாக இருந்தாலும், கிருஷ்ணராச சாகர் 1932 கட்டப்பட்டது. அதற்கு பிறகு கட்டப்பட்ட கபினி அணை, கேரங்கி அணை, மற்ற இருக்கக்கூடிய 3 அணைகளும் இடைப்பட்ட காலத்திலே தமிழ்நாட்டை ஆண்டவர்களுடைய மெத்தனம் காரணமாகத்தான் காவிரியிலே அணை கட்டினார்கள். இந்த ரைப்பேரியன் ரைட் என்று சர்வதேச சட்டங்கள் அங்கீகரித்திருக்கிற கடைமடை உரிமை இருக்கிறதே, இதை தமிழ்நாடு அரசாங்கங்கள் கடைபிடித்திருந்தால் கபினியும் கேரங்கியும் இன்னும் பிற அணைகளும் அங்கே கர்நாடகம் கட்டியிருக்க முடியாது. இவர்கள் மெத்தனமாக இருந்த காரணத்தினாலே தான் அவர்கள் 3 அணைகளை கட்டியிருக்கிறார்கள். இந்த அரசாங்கமும் சரியாக செயல்பட வேண்டும் என்று நாங்கள் கேட்கிறோம். எத்தனையோ முதலமைச்சர்கள் பேசி பேசி ஒன்றும் ஆகாத நிலையிலே தான் உச்ச நீதிமன்றம் சென்றார்கள். எனவே மீண்டும் நான் கர்நாடக முதலமைச்சரோடு பேசப் போகிறேன் என்பது, நான் இந்த மேகதாதுவை கட்டாமல் விடமாட்டேன் என்று 1000 கோடி ஒதுக்கிய சிவகுமாரை சந்திப்பது வீண் வேலை என்று தென் மாவட்ட விவசாய சங்கம் குற்றம் சாட்டுகிறது. 80 ஆண்டுகளில் இந்த நாட்டை 60 ஆண்டுகள் ஆண்டது காங்கிரஸ் கட்சி தான். 20 ஆண்டுகளில் தான் பிற கட்சிகள் ஆண்டு கொண்டிருக்கின்றன. மாநிலங்களின் உரிமைகள் பறிக்கப்பட்டதும், மாநில சுயாட்சிகள் பறிக்கப்பட்டதும், மாநில பட்டியலில் இருந்த பல அதிகாரங்கள் மத்திய பட்டியலுக்கு போனதும், ஒரு எதேச்சாதிகாரமான 50 ஆண்டு கால காங்கிரஸ் ஆட்சியின் தொடர்ச்சியைத்தான் இப்போது நாம் அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம். தாய் 8 அடி பாய்ந்தால் குட்டி 16 அடி பாய்வதை போல காங்கிரஸை விட பாஜக அதிகமாக பாய்ந்து இன்றைக்கு மாநில உரிமைகளை பறித்துக் கொண்டிருக்கிறது. எனவே இந்த அரசுகள் தீர்மானம் போடுகிறார்கள். எத்தனை கச்சத்தீவை கொடுத்த மறுநாளே கலைஞர்கள் தீர்மானம் போட்டாரு, ஸ்டாலின் தீர்மானம் போட்டாரு, ஜெயலலிதா தீர்மானம் போட்டாங்க, எடப்பாடி தீர்மானம் போட்டாரு, விஜயும் தீர்மானம் போட்டிருக்காரு. கச்சத்தீவுக்கு நாம் மாநில அரசாங்கங்கள் போடுகிற தீர்மானங்களை மத்தியில் எந்த கட்சி ஆட்சியில் இருந்தாலும் அவர்கள் கிஞ்சிட்டும் மதிப்பது கிடையாது. இங்கு போடுகிற இந்த தீர்மானங்கள் எந்த பயனும் இல்லை. எந்த தீர்மானத்துக்கும் எந்த பயனும் இல்லை சார். 543 அங்கத்தினர்களை கொண்ட பாராளுமன்றம் 4 பேர் 3 பேர் வச்சிருக்கிறவங்க பேசுறதுனால அங்க விடிவு காலம் உண்டாகுமா? பாரதிய ஜனதா கட்சி அறுதி பெரும்பான்மை இருக்கிற காரணத்தினால் பல கட்சிகளை உடைத்து சட்ட பாராளுமன்றம் நடக்காத 15 நாள்லயே அவங்க பல மசோதாக்களை நிறைவேற்றிக்கிட்டே தானே இருக்காங்க. ரொம்ப எதிர்ப்பு வந்தா இப்ப FCRA ஃபாரின் ஃபண்ட் ரெகுலேஷன் அதை JPC ஜாயிண்ட் பார்லிமெண்டரி கமிட்டிக்கு அனுப்பியிருக்காங்க. அவ்வளவுதான். அதனால மத்திய மாநில அரசுகளை பொறுத்தவரை அவர்கள் மாநிலங்களின் உரிமைகளை அவர்கள் மதிப்பது கிடையாது. அதுக்கு கட்சி வித்தியாசம் கிடையாது. விவசாயிகளுக்கு சார் மத்திய அரசாங்கத்தினுடைய கட்டுப்பாட்டில் தான் ஜல் சக்தி மிஷன் என்று சொல்லக்கூடிய மத்திய நீர்வளத்துறை இருக்கு. காவேரி ஆணையம், மேம்பாட்டு ஆணையம் அவங்க கையில தான் இருக்கு. காவிரி ஒழுங்குமுறை ஆணையம் அவங்க கையில தான் இருக்கு. இதெல்லாம் உச்ச நீதிமன்றத்தினுடைய அந்த தீர்ப்பின் அடிப்படையில் வந்தது என்பது அவங்களுக்கும் தெரியும். ஒரு வார்த்தையில இந்த மத்திய அரசாங்கம் கடைமடை பாசனமான தமிழ்நாட்டின் அனுமதி இல்லாமல் மேகதாதுவை கட்டக்கூடாது என்று சொல்லுவதற்கு இருக்கிற நயினார் நாகேந்திரன் அறிக்கை விடுறாரு.
பாரதிய ஜனதா கட்சி மேகதாதுக்கு அணைய கட்ட விடமாட்டோம்னு சொல்றதுக்கு தைரியம் இருக்கா? நீ கர்நாடகத்தில் ஓட்டு வங்கி வாக்கு வங்கி அரசியலுக்காக அவர்கள் மேகதாதுவை பாஜக மத்திய அரசாங்கம் பயன்படுத்துகிறது.